இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஜில்லா ஃபோட்டோ பிளட்லைன் ரிலேட்டட் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளோடைய ஃபேவரட் இப்போ யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஆல்சோ அப்கமிங் ராவும் நெட்ஃப்ளிக்ஸும் என்ன பண்ண போகிறாங்கன்றதை டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம மரேஸ் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கொடுத்துச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போவோம். ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41க்கு போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மலாக்கி பிளாக் வரைக்கும் டபிள்யூ வர்றதை பற்றி பெரிய இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கரண்ட் அப்டேட்ஸ். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இப்போதைக்கு கரண்டாக ராவோடைய டெபியூட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சுல்ல. ஸோ அதோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக ரிவீல் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரிவீல் இருக்குது. இது ரிலேட்டட் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா 4.9 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஸோ 2.6 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கம்பேர் பண்ணும்போது வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா யூஎஸ்ஏலாம் இருக்கும்போது 2 மில்லியனே வந்ததில்லை. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக 2.6 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வியூவர்ஷிப் நான் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக பேப்பரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடி நடத்திருக்காங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ராவை. இந்த வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமே ஒழிய மற்றபடி ஹாப்பியெல்லாம் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி என்எஃப்எல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாக போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டபிள்யூடி அவங்களுக்கு ஈக்குவலாக இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியை கொடுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஆல்சோ டஃப் காம்படிஷன் ராவுக்கு போகுதுன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அண்ட் ஆல்சோ என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ வரைக்கும் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு வந்திருக்குன்றதே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் வியூவர்ஷிப்பை விட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 116% வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக தான் வியூவர்ஷிப் ட்ராப் ஆயிருக்குன்றதை இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டபிள்யூடி ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரா ரிலேட்டட் ஒரு 7 டாபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ஏ மட்டும் இல்லாமல் யூகேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ஏ, பிரேசில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா யூகே இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குன்றதையும் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய ரேண்டா ரவுசி ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரேண்டா ரவுசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செகண்ட் சைல்டை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மூலிமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவங்களோட செகண்ட் சைல்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கியூட் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரேண்டா ரவுசி இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜேட் கார்கில் ரிலேட்டட் தான். ஸோ ஸ்ட்ரோம் ஜேட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் யாரோ அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸ்டோரி லைனில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிடபிள்யூ இன்சருடைய எலைட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய ஜேட் கார்கில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாமா. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய தடவை வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஆயிருக்காங்கன்றத ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை டீகோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஜேட் கார்கில் அவங்களுடைய ராயல் ரம்பிள் அப்பியரன்ஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டபிள்யூ இதுக்கப்புறமா நம்மளுடைய ஜேட் கார்கில் ரிலேட்டட் எந்த டீஸும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய சர்ப்ரைஸ் கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிடபிள்யூ எலைட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ரா அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அப்டேட்ஸ்லாம் ஸ்போக் பண்ணியிருக்காரு நம்மளுடைய டபிள்யூடைய டைரக்டர் ஆஃப் கேரக்டர் டெவலப்மெண்ட், அதாவது நம்மளுடைய ராப் ஃபீன்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ரிலேட்டட் ஸ்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இதுக்கு அப்புறமா மூவ் பண்ணுற ரா எபிசோட்ஸ் மட்டும் இல்லாமல் டபிள்யூ கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்டிவாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ செவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான பிகினிங், அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி லைன் டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு பில்டிங்காக பேஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பில்ட் பண்ண போகிறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா நாங்கள் பண்ண போகிற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும்படி இல்லாமல் அடிக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்டர் ஆஃப் கேரக்டர் டெவலப்மெண்ட்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. டபிள்யூல இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டபிள்யூடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்ற ஒரு ரோல், அந்த ரோலோடைய டேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணியிருக்க நம்மளுடைய ராஃபின்றவர் தான் இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பண்ணியிருக்காரு. அஞ்சாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் டிகேஓ ரிலேட்டட் தான். இப்போ கரண்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய நியூயார்க் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கூட இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிகேஓ இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து நம்ம சவுதி அரேபியாவுடைய பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு கூட சேர்ந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஒரு பாக்ஸிங் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நியூயார்க் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நியூயார்க் டைம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் ஏஜென்சி. ஸோ நியூஸ் ஏஜென்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ கரண்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டிகேஓ ஒரு பாக்ஸிங் ரெஸ்லிங் லீக் வந்து பாக்ஸிங் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடியாவில் இருக்காங்களாமா. அண்ட் ஆல்சோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு நம்மளுடைய சவுதி அரேபியாவுடைய பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் கூட தான் சேர்ந்து இதை பண்ண போகிறாங்கன்றத அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வருஷத்தோடைய ராயல் ரம்பிள் ஃபேவரட் யாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்
பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் ரிசல்ட் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஜான் சீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜான் சீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இருக்கிறாருன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணணும். வின் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அது ரிலேட்டட் ரிசல்ட் ஓட்ஸும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக ராயல் ரம்பிளுடைய ஃபேவரட்டியாக நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா தான் இருக்காருன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. 6வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை WWE வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக காசம்ன்ற ஒரு டெக்னாலஜி கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைஅப்பில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்களாமா. இது ரிலேட்டட் WWE அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த மென்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் காசம் டெக்னாலஜி கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மல்டி இயர் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் டைஅப் மெயினாக எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களாமா. அந்த லைவ் ஈவெண்ட்டோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக கொடுக்கணுன்றதுக்காகவும் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ஈவெண்ட் நடக்கிற ஆடியன்ஸ் மத்தியில் அந்த வென்யூவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி இந்த டீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஊரில் ஒரு மூவி எடுக்கிறாங்கன்னா, ஸோ ஹீரோ போக ஆக்ட்ரஸ் போக அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனில் சொல்லி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE இந்த டீலை வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெஸ்லர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட்லாம் WWE கொடுத்துருவாங்க. அந்த மேட்ச் மேக்கிங்லேருந்து எல்லாம் WWE பண்ணிடுவாங்க. பட் அந்த ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணுறது எந்த ஆங்கிளில் பண்ணலாம்ன்றதுக்காக ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த காசம் கம்பெனியோட பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த டீலை சைன் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்ட்னர்ஷிப் டைஅப்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக இருக்காங்க. ஸோ கடைசியாக 2 மெயின் அப்டேட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு வந்து சோலோ சிக்காவுக்கு அகேன்ஸ்டாக திரும்ப வரான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபேன் தியரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது இப்போ வரைக்கும் கரெக்டாக எக்ஸ்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக பிளட் லைன் ஸ்டோரி லைன் எங்கே போகுதுன்னு தெரில. மேபி வந்து பாசிபிளி இந்த விஷயம் நடக்கலாம். ஸோ ஜேக்கப் ஃபாட்டு வந்து இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு அகேன்ஸ்டாக திரும்பலாம், இல்லைனா அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் வார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகலாம்ன்றத ஃபேன் தியரியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேஜில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த தியரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ 2வது அப்டேட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டோ ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கரண்டாக ஜில்லா ஃபாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் ஜில்லா ஃபாட்டோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கரண்டாக என்ன யாருமே வந்து பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளே போன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக ரஷ் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேக்கப் ஃபாட்டோ அண்ட் ஆல்சோ டாங்காலுவா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரஷ் பண்ணி அவங்க வந்து WWE கொண்டு வந்தாங்கன்றதை பெரிய லெவலில் பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்டாக எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ பிளட் லைன் ஸ்டோரி லைனில் நான் வருவேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லணுன்றது நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டோ இப்போ வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. கூடவே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஊசோஸ் நம்மளுடைய ராக் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அவங்கெல்லாம் எங்கள் ஃபேமிலியோட ஃபவுண்டேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டோரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணல, இன்க்ளூடிங் WWEன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டோ பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன் கைஸ். ஆல்சோ ஸ்டே சேஃப்.